நம்ம இன்றைக்கி கனவா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு பெருஞ்சீரகம், கொஞ்சம் போல் பெருஞ்சீரகம் நல்லா தாளித்த உடனே கருவேப்பிலை போட்டுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மரத்துலேருந்து ஒடிச்ச கருவேப்பிலை, நான் அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொட்டி தெறிச்ச உடனே உள்ளி சேர்த்துக்கலாம். உள்ளி சீக்கிரம் ஒரு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு கூட கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது 50 ரூபாய் வாங்கின கனவா. உள்ளி நிறைய போட்டிருக்கனால இது வந்து ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். சோறுக்கு வச்சு சாப்பிட்றது நமக்கு இது மட்டுமே போதும். கனவா ஃப்ரையாக இருந்தால் கொஞ்சம் நம்ம உள்ளி குறைச்சி போட்டால் அது ஃப்ரையாக இருக்கும். நம்ம கொஞ்சம் உள்ளி கொஞ்சம் வெந்து போட்டுருக்கனால ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். நல்லா பையனை சாப்பிட்லாம் நல்லா இருக்கும். சாப்பிடும்போது நல்லா இருக்கும். திருப்பியாக கல்ல கட்டுலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா உள்ளி நல்லா வதக்கிடுங்க. இது சோறுக்கு இது மட்டும் போதும். கனவா தொக்கு மட்டும் போதும். கூட நமக்கு வேறு கூட்டு வேணும்னு அவசியமே கிடையாது. அதிலே காரம், புளிப்பு, உப்பு, டேஸ்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும். நம்ம கூட்டு மாதிரி வைக்கணும்னு சொன்னால், சைடுக்கு வைக்க மாதிரி இருந்துன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் ட்ரையாக பண்ணால் கூட்டு மாதிரி வைக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக வச்சுன்னு சொன்னால் கறியாகவும் வச்சுக்கலாம், கூட்டுக்கும் எல்லாத்தையும் இது பண்ணிடலாம். நல்லா வதங்கி வச்சு அதுக்கப்புறம் இது கூட தக்காளி சேர்த்து நல்லா குக் பண்ணிடலாம். ஒழுங்கா அப்படியேப்பா நீ இதை மட்டும் பாரு. நீ வேற ஒன்றும் செய்யாண்டா. இப்படி இங்கே எலும்பு நில்லு. எலும்பு இனி இப்படி இனி வேண்டாம். துணி கலந்து இனி வேண்டாம். இப்படி அப்படி இந்த டைமில் நம்ம வந்துட்டு நம்ம வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிடலாம். உள்ளி வந்துருக்கான்னு பார்க்கணும். ஓகே, போதும். இப்போ கரெக்டாக இருக்குது. இதை மட்டும் எடு. அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிடலாம். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் காரத்துக்கு மிளகு பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்குது. இனி அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி கூட போடணும். தேடி தான் எடுத்து தருவேன். கேமரா இப்படி நீ ஒழுங்கா பிடி. அப்போ கீழே கரெக்டாக இது கூட இதை பார்த்து பிடிட்டு நீ பறக்க பார்க்காத. என்ன மசாலா நல்லா வந்துட்டு நம்ம இனி இந்த டைமில் வந்து ஒழுங்காயிடும் மக்களே. நம்ம கனவாயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் செய்யணும். நீ மசாலாவில் உப்பு, எரிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது கரெக்டாக பாரு. இது கரெக்டாக நீ போயிட்டு ஒழுங்கா ரெடி. இதுல பாரு. நீ கேமராலே பாரு. கண்ணு தெரியுது கேமரா. பாருங்க இவ்வளவு போதுமே. இப்போ அன்சம் பண்ண இது என் பிள்ளை தான் கேமராமேன். அவன் தான் கேமராமேன்.
இடம் இதை குழுக்க எடு. டாடி நாங்க ஹெல்ப் பண்ணணுமா? நீ ஒழுங்கா எடுத்தாலே அதுவே பெரிய ஹெல்ப் தான் டேடிக்கு. அது பெரிய ஹெல்ப்பா? உங்களுக்கு அது ஹெல்ப்பா? நீங்க அதுக்கு தான் தூக்கிட்டீங்களா? ஆமா. சரி சரி. நீ ஹெல்ப் பண்ண வர மாட்டியா? நான் பாருவேன். ஒழுங்கா எடு. அவ்வளோதான். இனி மூடி வச்சுட்டு இனி தண்ணி வற்றி வர வரைக்கும் கோம்பச்சி என்ன டிஷியே கொஞ்ச நேரத்துலேயே நல்ல கனவால் தண்ணி எல்லாம் வெளியே வந்து நல்ல கிரேவி மாதிரி ஆகிடும். ஆனால் நமக்கான இந்த பக்கம் வேண்டாம். இந்த இதில் எடுத்துருந்துச்சுன்னா கனவா வேவாது. இனி இந்த கனவாலேருந்து வெளியே வந்து தண்ணி எல்லாம் மசாலா கூட சேர்ந்து மசாலாவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஆக்கி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். உங்கள் கலர் எப்படி வரும்? கலர் எப்படி வர வச்சா? இப்படி தான் வர வச்சேன். எப்படி வர வச்சா? என்னது டாடி? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா நல்லா சூப்பராக வந்தாச்சு. சோத்துக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா அதிலே நல்ல உள்ளி தக்காளிலாம் மசிவி நல்ல மசாலாலாம் அதிலே பக்காவாக பிடிச்சிருக்கு. இதில் இனி வேறு ஒன்றும் போடாண்டாம். எல்லாம் பக்காவாக இருக்குது. இனி பிக்கப் பண்ண வேண்டியதுதான். தேங்க்யூ.